ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்திய அணி கோப்பை வென்றுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு ஆப்போசிட்டாக விளையாடி 7 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா T20 வேர்ல்டு கப் தோனிக்கு அடுத்தது இப்போ இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா தான் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து 2 முறை T20 வேர்ல்டு கப்பும், வெஸ்ட் இண்டீஸ் 2 முறை T20 வேர்ல்டு கப்பும், இந்திய அணி 2 முறை T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்புறம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் விராட் கோலி தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் தானே மேன் ஆஃப் த மேட்ச்சு. அப்போ அவர் பேசியிருக்கார் சில பல கருத்துக்கள்லாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, விராட் கோலி என்ன சொன்னார்னா, எங்களோட பல நாள் கனவு இதை நினச்சி நாங்கள் சில நாள் தூங்கக்கூடவே இல்லை. சரியாக ரொம்பவே கடினமாக உழைச்சோம், ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ணோம், பிளானிங் கரெக்டாக பண்ணோம். கண்டிப்பாக நாங்கள் T20 வேர்ல்டு கப் விளையாட வரும்போது போகும்போது கோப்பையை எடுத்துகிட்டு போனோன்னு ஒரு குறிக்கோளோடு தான் வந்தோம். அது இப்போ நிறைவேறிக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களோட வெற்றிக்கு காரணம் எங்கள் டீம் ஃபுல்லாகவே, கோச்சாக இருக்கட்டும், சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அப்புறம் எங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் இந்த கோப்பையை வென்றிருக்கோம். இந்த நாள் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னால் பேசக்கூட முடியல, அப்படியே கண்ணு கலங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வெற்றி நாங்கள் பெற்றிருக்குது நான் சொல்லி வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த போன்ற வெற்றி நாங்கள் அதுக்கோசம் தான் காத்துட்டு இருந்தோம். 2011 தான் இந்திய அணி லாஸ்ட்டாக வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அதோட வின் பண்ணல. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ணியிருக்குது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக இந்த வெற்றி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச T20லேருந்து ரிட்டையர் ஆகிறதா விராட் கோலி சொல்லிட்டாருங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லெஜண்ட், பயங்கரமாக ஃபார்மில் இருக்கிற பிளேயரு. நான் தான் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நல்லா ஆள்னா கூட லீக்கில் ஃபைனல் மேட்ச் எப்போ அடிக்கணும் அப்போ வந்து அச்சார் பாருங்க, அதுதான் விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு நல்ல லெஜண்ட், நல்ல குரூஷியல் டைமில் ஆடுற பிளேயர், ஒரு ஜாம்பவான். அவர் T20லேருந்து ரிட்டையர் ஆகிருக்குது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எந்த பிளேயர் இருந்தாலும் ஒரு நாள் ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே எப்படி சொல்கிறது, நம்மளுக்கே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு லெஜண்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரு லெஜண்ட். இவங்க 2 பேர் இருந்து ஒரு வேர்ல்டு கப் கூட அடிக்க முடியலன்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்தாங்க. முன்னாள் வீரர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப விமர்சனம் வச்சுட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ஃபுல்லாத்தையும் அதுக்கான ரிவெஞ்சு கொடுத்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. நாங்கள் உலக கோப்பை வென்று காட்டிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்து ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ ரிட்டையர் ஆகுதா, T20லேருந்து ரிட்டையர் ஆகுதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்னும் ஒரு T20 வேர்ல்டு கப் விளையாடி இருக்கலாம், நீ இருக்கலாமா இருக்கக்கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க.